Hello trainees. இன்னைக்கு நம்ம hand augeரோட constructional features, அதோட application, different sizes of hand auger பத்தி கத்துக்க போகிறோம். இந்த வீடியோட objectives என்னன்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க கத்துப்பீங்க hand augeரோட constructional features explain செய்யறது, hand augeரோட application list செய்யறது, hand augeரோட size சொல்றது. வாங்க ஸ்டார்ட் செய்யலாம். ஆரம்பிக்கலாம். முறுக்கப்பட்ட ஷாங்க் அல்லது திரிக்கப்பட்ட புள்ளியுடன் கூடிய ஒரு கை துருவானது ஒரு நீண்ட ஷாங்க் கொண்ட ட்விஸ்ட் பிட்டை போன்றது மற்றும் கடின மரத்தில் உள்ள போல்ட் போன்றவற்றிற்கான பெரிய ஆழமான துளைகளை துளைக்க பயன்படுகிறது. இது 6 மில்லிமீட்டர் முதல் 25 மில்லிமீட்டர் வரை உள்ளது. ஹேண்ட் ஆகரின் பாகங்கள்: புள்ளி, ஷாங்க், கண் துளை, உடல், கைப்பிடி. அவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். புள்ளி: ஹேண்ட் ஆகரில் உள்ள புள்ளி வெட்டுவதற்கு பொறுப்பான ஒரு திருகு வடிவில் உள்ளது. ஷாங்க்: இது ஒரு குறுக்கு பட்டை அல்லது ஒரு கைப்பிடியை ஷாங்கிற்கு பொருத்துவதற்கு ஒரு கண்துளை கொண்டது. இதனால் இது அதிக செல்வாக்கை அளிக்கிறது. உடல்: திருகு மற்றும் ஷாங்க் இடையே உள்ள பகுதி ஒரு ஆகர் உடல் என்று அழைக்கப்படுகிறது. உடலின் பாகங்கள்: வெட்டு விளிம்புகளை உருவாக்க, மர சில்களை சுருட்டி இவை வெளியே வர அனுமதிக்க. கைப்பிடி: கைப்பிடி பெரும்பாலும் கடின மரத்தால் ஆனது. இது கண் துளைக்குள் பொருத்தப்பட்டுள்ளது. கைப்பிடி அதை திருப்புவதற்கு எளிதாக்குகிறது, மேலும் இது அதிக செல்வாக்கை அளிக்கிறது. இப்போது ஆகரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம். திருகு புள்ளியை சரியான கோணத்தில் கூர்மைப்படுத்தவும், ஆகரை நேராக பிடிக்கவும், துரப்பண புள்ளியை சென்டர் பஞ்ச் மூலம் குறிக்கவும், மெதுவான வேகம் மற்றும் அதிக முறுக்கு இயக்கத்துடன் கைப்பிடியை கடிகார திசையில் இயக்கவும். கேர் மற்றும் மெயின்டெனன்ஸ்: திரிக்கப்பட்ட புள்ளியை சேதப்படுத்தாதீர்கள். கைப்பிடி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இப்போது சில துளைகளை உருவாக்க ஆகரை பயன்படுத்துவோம். முதலில் மடிப்பு விதியின் மூலம் மரத்துண்டு அளவை சரிபார்த்து, மரத்துண்டின் நீளம், அகலம் மற்றும் உயரம் 175 மில்லிமீட்டர், 75 மில்லிமீட்டர், 25 மில்லிமீட்டர் என்று உறுதி செய்வோம். இப்போது மடிப்பு விதி, மார்க்கிங் கேஜ் ஆகியவற்றை பயன்படுத்தி இருப்பிட துளைகளை குறிக்கவும். வரைபடத்தின் சதுரத்தை முயற்சிக்கவும். வைசில் உள்ள கைப்பிடியை பயன்படுத்தி மரவேலை துண்டை உறுதியாக பிடிக்கவும். குறிக்கப்பட்ட இடங்களில் ஒன்றில் ஆகரை வைத்து துளையை உருவாக்க அதை கடிகார திசையில் திருப்பவும். இதேபோல மற்ற துளையை உருவாக்க மேலே உள்ள செயல்முறையை மீண்டும் செய்யவும். Recap. இந்த செஷன்ல நம்ம பார்த்தோம் hand augers என்ன, அதோட பார்ட்ஸ், பாயிண்ட், ஷாங்க், ஐ ஹோல், பாடி, ஹேண்டிலான ஆகர் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கற்றுக்கிட்டோம் மற்றும் hand augரை யூஸ் செய்யறதுக்கு கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.